ஹலோ பேரண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பேச போகிறோம்? சம்மர்லேயே எல்லாத்தையும் பேசியாச்சுங்க. சரி, முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குதே, குளிப்பாட்டுற விஷயம். ஏன் டாக்டர் குளிப்பாட்டுறது கூட சொல்லுவீங்க நீங்கள், இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படி கேட்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு தெரியாது. எப்படின்னா, இப்போ இந்த சம்மருங்கிறதையும் விட்டுருங்க. பேரண்ட்ஸுங்க வந்து நான் எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பேரண்ட்ஸுக்கு வருவாங்க, நியூ பாடம் கூப்பிட்டு வருவாங்க. எப்படி எல்லாம் கேட்டுட்டு டெய்லி குளிப்பாட்டலாமான்னு கேட்பாங்க. குளிப்பாட்டலாமாங்கன்னு, எப்படிங்க குளிப்பாட்டுங்க, சும்மா ஒரு க்யூரியாசிட்டிக்காக கேட்பேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றுறோம் டாக்டர், அப்போ தான் நல்லா தூங்கும். ஏய், இதெல்லாம் அநியாயம் பண்ணுறீங்க. கொதிக்க கொதிக்க குழந்தைக்கா கொடுமை இல்லை இதெல்லாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறேன். கொதிக்க கொத்தி குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, குளிப்பாட்டக்கூடாது. சரி, எப்படி தான் குளிப்பாட்டுறது? லூக் வாம், மிதமான சூடு. அதாவது நீங்கள் ஊற்றும்போது அந்த குழந்தை, ஐயோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க ஊற்றுங்க அப்படின்னு லைக் பண்ண சிரிச்சிங்கன்னே, அதாவது ஒரு துளி கூட அழாமல் அது எவ்வளோ லைக் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ இதமாக இருக்கணும். ஸோ கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி, இதமான சூடு. ஓகேங்களா? இது எந்த சீசன் இருந்தாலும், அது சம்மராக இருக்கட்டும், வின்டராக இருக்கட்டும். இப்போ என்ன சம்மர் நம்ம கொதிக்க ஊற்றுவோம், நிச்சயமாக ஊற்ற மாட்டோம் யாருமே. அந்த மிதமான சூடு கூட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணுறது? ஆனால் வாட்டர் சுத்தமாக இருக்கணும் இல்லைங்களா? வாட்டர் மூலமாக இன்ஃபெக்ஷன் வரலாம். மூக்குள்ளே போயிடலாம், குழந்தை முழுங்கிடலாம், வாந்தி எடுக்கலாம், இல்லை தண்ணி சுத்தமாக இல்லைன்னா உங்களுக்கு கோல்டு பிடிக்கலாம், தும்முறது, இருமது எல்லாமே அது மூலமாக வரலாம். ஸோ எப்போ ஊற்றினாலுமே, அது வின்டர் சம்மர் இருந்தாலும் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி. ஸோ தண்ணி சுத்தமாகிடுது. இப்போ வெயிலுங்கிறனால நீங்கள் கீசர் அந்த மாதிரிலாம் கூட தேவையில்லை. ஒரு பக்கெட்டில் எடுத்து எங்கே வெயில் விடுது அங்கே வச்சிங்களா 100 டிகிரி அது கொதிக்க போகுது. அதை எடுத்து உள்ள வச்சிங்கன்னா ஆறிட போகுது. ஸோ இட் இஸ் அ ஸ்டெரிலைஸ்டு வாட்டர். நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி, அதை ஊற்றுங்க. ஊற்றுறது இது வேறு. அவங்கள கூப்பிடுவாங்க, யார் அதை பழம காலத்துக்கு யாராவது வெள்ளத்துக்கு கூப்பிட்டு வரேன்னு. மூக்கில் தண்ணி விட்றேன், காதில் ஒரு எண்ணெய் விட்றேன், கையை விட்டு. ஐயோ, தயவு செஞ்சு எல்லாம் செஞ்சிடாதீங்க. அவ்வளோதான், நேராக நிமோனியா, நேராக அட்மிஷன் தான். தயவு செஞ்சு எல்லாம் செய்யக்கூடாது. இப்போ குளிப்பாட்டுறது யார் அம்மாவோ அவங்களே செய்யலாம். அதுக்கான வழிமுறைகளே இப்போ நம்ம இந்த நியூ பார்ன் நிறைய ஸ்டோர் இருக்குது பாருங்கள், அங்கேயே அவைலபிளுங்க. ஒரு பிளாஸ்டிக்கில் அழகாக வச்சுருக்காங்க, கால் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறான், தலை வந்து இந்த பக்கம் டில்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிறான். நீங்களே அழகாக அருமையாக குளிப்பாட்டலாம். இப்போ எல்லாமே யூடியூப்பில் வருது. யூடியூப்பில் பார்த்து தான் இல்லை, ஜென்ரலாக வந்து அந்த பார்த்தாலே அங்கே உங்களுக்கு குளிப்பாட்டுறது எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அழகாக அமைதியாக மெதுவான சூட்டில் நல்லா குளிப்பாட்டுங்க. ஓகேவா? குட். குளிப்பாட்டும் பொழுது இந்த ஓல்டு பீப்புளெலாம் கூப்பிட்டு இந்த வாயில் வந்து கையை விட்டு எடுக்கிறது, மூக்கில் எண்ணெய் விடுறது எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? நான் இப்போ ஓல்டு பீப்புளை தப்பு சொல்லலை, அதெல்லாம் ரொம்ப பழங்கால பழக்க வழக்கங்களுக்கு. நான் இப்போ எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்கன்னு எனக்கு எப்படி, அது 60 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ மாறிடுது. எக்காலஜி மாறிடுது, எக்கோசிஸ்டம் மாறிடுச்சு, கிளைமேட்டு மாறிடுச்சு, என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன் மாறிடுது, சுற்றுப்புற சூழ்நிலை சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். தவிர இல்லை, எதுவுமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கணும், அவ்வளோதான்.